அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரிஷபராசிக்காரர்களுக்கு சித்ரா பௌர்ணமி அன்று வாழ்க்கையில் பெரிய மாற்றங்கள் தொடங்க போகுது. அது எந்த விதமான மாற்றங்கள், அதுக்கு வழிபாட்டு முறை என்ன, எந்த தெய்வத்தை வழிபடணும், என்ன பரிகாரம் செய்யணும்னு சொல்லி, என்ன பொருள் தானம் செய்யணும், எந்த நேரத்தில் செஞ்ச அதிர்ஷ்டம் கொட்டும்னு சொல்லி இந்த வீடியோவில் விரிவாக தெரிஞ்சுக்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். கண்டிப்பாக அந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். வீடியோ பற்றின கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க. நீங்கள் இப்போ தான் புதுசாக நம்ம சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சித்ரா பௌர்ணமிங்கிறது நம்முடைய பாவ புண்ணிய கணக்குகளை எழுதும் சித்திரகுப்தருக்கு உரிய நாள். சந்திரன் தனது உச்சபலத்தை பெறும் இந்த நாளில் சுக்கிரனை ராசிநாதனாக கொண்ட ரிஷபராசிக்காரர்களுக்கு மன தெளிவும் புதிய வாய்ப்புகளும் கிடைக்க போகுது. ரிஷபராசிக்கான பொதுவான பலன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மன நிம்மதி. கடந்த சில நாட்களாக இருந்த குழப்பங்கள்லாம் நீங்கி ஒரு தெளிவான முடிவு எடுக்க போகிறீங்க. பொருளாதார நிலையை பொறுத்த வரைக்கும் வரவுகள்லாம் திருப்திகரமாக இருக்க போகுது. தடைப்பட்டு கொண்டிருந்த பண வரவுகள் மீண்டும் கிடைக்க வாய்ப்பு இருக்குது. குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் வாழ்க்கை துணையோடு இருந்த கருத்து வேறுபாடுகள்லாம் மறைய போகுது. சுப நிகழ்ச்சிகள் குறித்த பேச்சுகள் முன்னேற்றம் தரப்போகுது. தொழில், வியாபாரம், வேலை பொறுத்த வரைக்கும் பணியிடத்தில் உங்கள் உழைப்புக்கு உரிய அங்கீகாரம் கிடைக்க போகுது. புதிய பொறுப்புகள்லாம் உங்களை தேடி வரப்போகுது. செய்ய வேண்டிய சிறப்பு வழிபாடு என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, சித்திரகுப்தர் வழிபாடு. இந்த நாளில் சித்திரகுப்தரை நினச்சி வழிபடுறது உங்கள் கர்ம வினைகளை குறைக்கும். உப்பற்ற உணவை ஒரு வேளை மட்டும் உண்டு விரதம் இருந்து வழிபடுவது ரொம்ப விசேஷம். மேலும் சந்திர வழிபாடும் செய்யலாம். பௌர்ணமி நிலவின் ஒளியில் சிறிது நேரம் செலவிடுவது மன அழுத்தத்தை குறைக்கும். இந்த நாளில் ஏழை எளியவர்களுக்கு தயிர் சாதம் அல்லது குடை, விசிறி போன்றவற்றை தானமாக நீங்கள் வழங்குறது ரிஷபராசிக்காரர்களுக்கு பெரும் புண்ணியத்தை தரக்கூடியதாக அமையும். மேலும் உங்களுக்கு அதிர்ஷ்டமான நிறம்னு பார்த்தீங்கன்னா வெள்ளை, வெளிர் நீலம். அதிர்ஷ்ட எண் 6, 2. மேலும் ரிஷபராசிக்கு அதிபதியான சுக்கிரன் சந்திரனுடன் நல்ல உறவு கொண்டவருங்கிறதால இந்த பௌர்ணமி உங்களுக்கு மன ரீதியாகவும் பொருளாதார ரீதியாகவும் சாதகமான மாற்றங்களை உருவாக்கும். நீண்ட நாட்களாக வராமல் இருந்த கடன் தொகைகள்லாம் வசூலாகும். புதிய முதலீடுகள் செய்ய இது நல்ல தருணம். மேலும் சித்ரா பௌர்ணமி நாளில் ரிஷபராசிக்காரர்களுக்கு அதிர்ஷ்டம் கதவை தட்டப்போகுது. இந்த பௌர்ணமி உங்கள் வாழ்க்கையில் நல்ல மாற்றங்களை கொண்டு வரப்போகுது. நீண்ட நாட்களாக தடைப்பட்ட காரியங்களாக நிறைவேறும். பணவரவு அதிகரிக்க வாய்ப்பு உண்டாகும். குடும்பத்தில் மகிழ்ச்சி மற்றும் அமைதி அதிகரிக்கும். வேலை தொழிலில் முன்னேற்றம் கிடைக்கும். மனக்கவலை நீங்கி சந்தோஷம் வரும். மேலும் இந்த நாளில் சந்திரனை பார்த்து தீபம் ஏற்றி வழிபாடு பண்ணுங்க. சிவபெருமான் மற்றும் அம்மனை வழிபடுங்க. வெள்ளை நிற ஆடை அணிகிறது நல்லது. பால், அரிசி தானம் செய்கிறது சிறப்பு பலன்களை உங்களுக்கு கொடுக்கும். சித்ரா பௌர்ணமி இரவு ரிஷபராசிக்காரர்களுக்கு வாழ்க்கையை மாற்றும் சக்தி வாய்ந்த நாளாக கண்டிப்பாக இருக்கும். மேலும் உங்கள் ஆற்றல் சிறிய வேலைகளில் கூட உங்களுக்கு திருப்தியை தரும். வீட்டிலும் வேலையிலும் வேலை எளிதாக முடிவடையும். உங்கள் திட்டத்தை முன்னோக்கி எடுத்து போகிறதுல உங்களுக்கு உதவும். இந்த வாரத்தில் பொறுமை தேவைங்க. ஒரு கடினமான பாதையை நீங்கள் வெற்றிகரமாக கடந்து வருவீங்க. தொழில் மற்றும் வேலை எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ரிஷபராசிக்காரர்களுக்கு இந்த வாரத்தில் நீங்கள் ஒரு புதிய திட்டத்தை தொடங்குறதுக்கு முன்னாடி படிப்படியாக அது தொடர்பான விஷயங்களை எல்லாம் கற்றுக்குவீங்க. ஒரே நேரத்தில் பல பணிகளை செய்கிறதால கொஞ்சம் மன அழுத்தத்தை நீங்கள் உணரலாம். வணிகர்கள் புதிய திட்டங்களில் அவசரப்படுறதை தவிர்க்கணுங்க. உங்கள் திட்டங்களை நீங்கள் முழுமையாக உங்கள் கட்டுப்பாட்டுக்குள்ளே கொண்டு வர உங்களால் முடியும். உங்கள் வேலையில் கவனம் செலுத்தி ஒரு விஷயத்தை முடித்ததுக்கு அப்புறம் தான் வேறொரு விஷயத்தை தொடங்கணும். இந்த வாரத்தில் நீங்கள் நீண்ட சந்திப்புகளை தவிர்க்கணும். இது ஆற்றலை குறைக்கும். முதலீட்டுக்கு இந்த நாள் சாதகமாக இருக்குங்க. மேலும் நிதிநிலை எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஏதாவது ஒரு பில் அல்லது கடன்கள்லாம் இருந்துச்சு அப்படின்னா அதை நீங்கள் சரியான நேரத்தில் செலுத்தவும், சிறிய லாபங்களை அல்லது பழையவை திரும்பதற்கான வாய்ப்புகளும் உண்டாகியிருக்கு. நிதி செலவுகள்லாம் அதிகரிக்கக்கூடும். குறிப்பாக இளைஞர்கள் அதிக அளவில் செலவு செய்வதற்கான வாய்ப்புகள் தென்படும். நீங்கள் நட்பு கருத்துக்களை வழங்கலாம். அது விமர்சனத்தை விட சிறப்பாக இருக்கும். அமைதி மற்றும் உணர்ச்சி புரிதலோடு முன்னேற வேண்டிய நாள். மேலும் காதல், குடும்ப வாழ்க்கை எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த வாரத்தில் சின்ன விவரங்களுக்கு கவனம் செலுத்துறது உங்கள் உறவை வலுப்படுத்துங்க. திருமணமானவங்க தங்கள் துணையின் உணர்வுகளை கருத்தில் வச்சுக்கணும். நீங்கள் மேற்கொள்ளும் பயணங்கள்லாம் வெற்றியை கொண்டு வருங்க. காதல் உறவு சார்ந்த விஷயங்களை இருதரப்பும் பரஸ்பரம் பேசி தீர்த்துக்கிட்டால் நல்லது. சிறந்த பலன் கிடைக்கும். அதனால் உங்கள் மதிப்பு மரியாதையும் உயரும். காதல் உறவுகளில் பரஸ்பர அன்பு வலுப்பெறும். இந்த வாரத்தில் உங்களுடைய கடின உழைப்பு சிறிய தேவையையும் பூர்த்தி செய்ய உதவும். மேலும் உடல் நலம் எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதிக தண்ணி குடிக்கணும். நீங்கள்
தூங்குறதுக்கு முன்னாடி மொபைல் திரையை பார்க்குறத தவிர்க்கணும். உங்கள் கழுத்து அல்லது இடுப்பில் லேசான வலி ஏற்படலாம். உங்கள் உடல்நிலையும் குறிப்பிடத்தக்க அளவில் மேம்படும். மேலும் இந்த முன்னேற்றம் தொடர்ந்து நீடிக்கும். நீங்கள் மன அழுத்தத்தில் இருந்தால் மெதுவாக சுவாசிக்கவும் அதிகாலையில் அமைதியான மனதோட உங்கள் நாளை திட்டமிடுங்க. பருவகால காய்கறிகள், தானியங்கள் மற்றும் பழங்களை நீங்கள் உணவில் சேர்த்துக்கிறது நல்லது. மேலும் காரிய தடைகள்லாம் நீங்கள் போதுங்க. ராசி அதிபதி சுக்கிரனுக்கு பாக்கியாதிபதி சனியின் பார்வை இருக்குது. உங்களின் தனித்திறமையால் எதையும் சமாளிக்கும் பலம் உண்டாகும். மாற்று இனத்தவரின் ஒத்துழைப்போட கூட்டு முயற்சியில் வெற்றி காண போகிறீங்க. ஜாமீன் பொறுப்பு ஏற்றத்தொகை கைக்கு வந்து சேரும். வாழ்க்கை துணைக்கு நல்ல வேலை கிடைக்கும். சிலருக்கு வாழ்க்கை துணை மூலமாக பெரும் பணம் கிடைக்க போகுது. தொழில் மாற்ற சிந்தனை மேலோங்கும். சிலருக்கு தத்துப்புத்திர யோகமும் உண்டாகும். வழக்குகள்லாம் சமாதானத்துக்கு வரும். வெகு விரைவில் குரு 3ஆம் இடம் நோக்கி செல்வதால் விலகி சென்ற உடன்பிறப்புகள்லாம் மீண்டும் வந்து இணைவாங்க. தம்பதிகளுக்குள்ள ஒருமித்த கருத்து நிலவும். பழைய சொத்தை விற்று புதிய சொத்து வாங்கும் நேரம் இது. வாடகை வீடு தொல்லை இனி இல்லைங்க. பணவரவு பல வழிகள்லையும் உங்களுக்கு வர தொடங்கும். குடும்பத்தில் மகிழ்ச்சி நிலவும். திருமண தடை அகலும். பிள்ளைகள் தொழில் உத்தியோகத்திற்காக நீங்கள் இடம்பெயரலாம். தினமும் சிவகவசம் படிங்க. நன்மைகளை கொண்டு வந்து சேர்க்கும். மேலும் அடுத்தவங்க சொல்கிறத நம்புறதுக்கு முன்னாடி அதை பற்றி நீங்கள் ஆலோசனை செய்கிறது நல்லது. தொழில் வியாபாரத்தில் ஈடுபட்டு இருக்கிறவங்க ஒரே குறிக்கோளோடு இருக்கிறத விட்டு வாடிக்கையாளர்கள் தேவை அறிஞ்சு செயல்படுறது முன்னேற்றத்துக்கு உதவும். பணவரத்து அதிகரிக்கும். அரசாங்கத்தின் மூலமாக உதவிகள்லாம் பெறுவீங்க. உத்தியோகத்தில் இருக்கிறவங்க துணிச்சலாக வேலைகளை செஞ்சு வெற்றி பெறுவாங்க. சக ஊழியர்கள் மேலதிகாரிகளால் நன்மையும் உண்டாகுங்க. குடும்பத்தில் தம்பதிகளுக்கு இடையே இருந்து கருத்து வேற்றுமையெல்லாம் குறைஞ்சு நெருக்கம் அதிகரிக்கும். பொருளாதார முன்னேற்றம் உண்டாகும். புதிய நபர்களின் நட்பு கிடைக்கும். கொடுக்கல் வாங்கலில் கவனமாக இருக்கணும். நீங்கள் பெண்களுக்கு அதிகம் பேசுகிறத தவிர்த்து செயல்களில் வேகம் காட்டுறது நல்லது. கலைத்துறையினருக்கு தேவையான உதவிகள்லாம் கிடைக்கும். வீண் பயம் ஏற்படும். அரசியல்வாதிகளுக்கு சிலர் வீட்டை விட்டு வெளியில் சென்று தங்க நேருங்க. மாணவர்களுக்கு கல்வியில் முன்னேற்றமடைய கூடுதல் கவனத்தோடு நீங்கள் படிப்பீங்க. ஆசிரியர்கள் சக மாணவர்கள் மத்தியில் நல்ல மதிப்பு உங்களுக்கு உண்டாகும். மேலும் கார்த்திகை நட்சத்திரம் 2, 3, 4 பாதக்காரர்களுக்கு சூழ்நிலைகள் காரணமாக மனசங்கடம் ஏற்படுங்க. மற்றவர்களுக்காக நீங்கள் பதில் சொல்ல வேண்டிய இடத்துல இருப்பீங்க. அதனால் மன உளைச்சல் அதிகமாக இருக்கும். வருமானத்துக்கு குறைவு இருக்காது. மேலும் குரு பார்வை உண்டாகிறதால உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு ஏற்பட்ட நெருக்கடிகள் நீங்கும். அரசியல்வாதிகள் செல்வாக்கு உயரும். வேலைக்காக முயற்சிக்கிறவங்களுக்கு எதிர்பார்த்த தகவல் வந்து சேரும். மேலும் ரோகிணி நட்சத்திரக்காரர்களுக்கு வியாபாரிகளுக்கு விற்பனை அதிகரிக்கும். வேலையிடத்துல மதிப்பும் மரியாதையும் கிடைக்கும். வெளியூர் பயணம் ஒன்றை மேற்கொள்ள உங்களுக்கு நேரிடலாம். தக்க சமயத்தில் ஒருவருக்கு உதவி செய்வீங்க நீங்கள். மேலும் லாப சனி செவ்வாயால் உங்களுக்கு இருந்த நெருக்கடிகள்லாம் நீங்க போகுது. வேலையில் ஏற்பட்ட பிரச்சனைகள் முடியும். சிலருக்கு வேலை நிரந்தரமாகும். வியாபாரம் தொழிலில் முன்னேற்றம் அடையும். சிலருக்கு புதிய சொத்து சேரும். வரவேண்டிய பணமெல்லாம் வந்து சேரும். மேலும் மிருகசீரிஷம் 1, 2 பாதக்காரர்களுக்கு சிலரிடம் கண்டிப்பாக நீங்கள் நடந்துக்குவீங்க. உங்களுக்கு பிடிச்சமான ஆலயத்துக்கு போயிட்டு வருவீங்க. விலையுயர்ந்த பொருட்கள் ஒன்றை பரிசாக பெறுவீங்க. நண்பர்கள் ஒத்துழைப்பு உங்களுக்கு முழுமையாக கிடைக்கும். செவ்வாய் லாபஸ்தானத்தில் சஞ்சரிக்கிறதால செல்வாக்கும் அந்தஸ்தும் உயரும். பொன் பொருள் சேரும். வியாபாரம் தொழிலில் ஏற்பட்ட பிரச்சனைகள் விலகும். வருமானம் அதிகரிக்கும். குடும்பத்தில் சுபிட்சமான நிலை ஏற்படும். மேலும் பொதுவாக ரிஷபராசிக்காரர்களுக்கு காரிய தடைகள் நீங்கி பழைய சொத்து விற்பனை மூலமாக புதிய சொத்து வாங்கும் யோகம் உண்டாகியிருக்கு. கூட்டத் தொழிலில் வெற்றி, துணைவர் மூலமாக வேலைவாய்ப்பு மற்றும் வருமானம், குடும்பத்தில் மகிழ்ச்சியான சூழல்லாம் நிலவ போகுது. தொழில் மற்றும் வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் தொழில் மற்றும் வியாபாரத்தில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும். புதிய முதலீடுகள் லாபம் தரும். கூட்டாளிகளோட சுமூகமான உறவு நீடிக்கும். புதிய ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகும். உத்தியோகத்தை பொறுத்த வரைக்கும் வேலையில் இருந்த நெருக்கடிகள் நீங்கும். நீண்ட நாட்களாக காத்திருந்த பதவி உயர்வு அல்லது இடமாற்றம் கிடைக்க வாய்ப்பு இருக்குது. அதிகாரிகளிடம் நல்ல மதிப்பு கூடும். பொருளாதாரத்தை பொறுத்த வரைக்கும் எதிர்பார்த்த பணவரவு இருக்கும். பழைய கடன்கள்லாம் ஓரளவுக்கு குறையும். சொத்து சேர்க்கை ஏற்படும். மேலும் குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் சுபகாரியங்களாக நடைபெறும். பிள்ளைகளால் மகிழ்ச்சி உண்டாகும். உறவினர்கள் மத்தியில் செல்வாக்கு உயரும். சுகாதாரத்தை பொறுத்த வரைக்கும் ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும். பழைய நோய்களில் இருந்து குணம் பெறுவீங்க. நீங்கள் உங்களுக்கு கீழே பணிபுரிந்தோருக்கு உதவிகளை நீங்கள் செய்வீங்க. அதிர்ஷ்ட வாய்ப்புகள்லாம் உங்களை தேடி வரப்போகுது. உத்தியோகஸ்தர்கள் வேலைகளை கவனத்தோடு செஞ்சு முடிப்பீங்க. வியாபாரிகளுக்கு போட்டி பொறாமைகள் கொஞ்சம் தலை தூக்குங்க. விவசாயிகளுக்கு மானியத்தோட வங்கி கடன் கிடைக்கும். அரசியல்வாதிகளுக்கு சமுதாயத்தில் மதிப்பும் மரியாதையும் உயரும்.
கலைத்துறையினரின் உயர்வுக்கு சக கலைஞர்கள் உறுதுணையாக இருப்பாங்க. பெண்கள் உற்றார் உறவினர்களிடம் அன்போட பழகுவாங்க. பரிகாரமாக நீங்கள் பெருமாள் கோயிலுக்கு போயிட்டு ஆண்டாளை வழிபட மனசில் இருந்த சஞ்சலங்கள்லாம் நீங்கும். தொழில் மாற்றம் ஏற்படும். மேலும் மகாலட்சுமி வழிபாடு மற்றும் வெள்ளிக்கிழமை துர்க்கை அம்மனை வழிபட நன்மைகள் பெருகும். மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கணும், பயனுள்ளதாக இருந்திருக்கணும்னு நம்புகிறேன். வீடியோ பற்றின கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க. நீங்கள் இப்போ தான் புதுசாக நம்ம சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே பெல் ஐகானையும் கிளிக் பண்ணுங்கள். நன்றி.